உண்மைகளை உரத்துச் சொல்லும் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இயேசு பிரான் மரணத்தின் பின் மீண்டெழுந்த உயிர்த்த ஞாயிறு தினம் இன்றாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு தொடரப்பட்டவர்கள் சட்டத்தில் இருந்து தப்ப முடியாது. உயிர்த்த ஞாயிறு தின வாழ்த்து செய்தியில் ஜனாதிபதி. மைத்ரிபால சிறிசேன மீண்டும் ஆடை அணிந்து கொண்டார். தேர்தலுக்கு வரப்போகிறார். கேள்வி எழுப்பும் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை. අපේ හිටපු ජනාධිපතිතුමා ඡන්දෙ ඉල්ලනවායි කියලා කතාවක් යනවා. මම අහන්න කැමති ඇඳුම් ඇඳගෙනද මේ කතාව කියන්නේ කියලා. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பொறுப்பை தற்போதைய அரசாங்கம் ஏற்க வேண்டும். அஸ்கிரிய மகாபீடத்தின் செயலாளர் மதகம தம்மானந்த தேரர் தான் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக ஜோர்தான் முன்னாள் இளவரசர் ஹம்சா ஹுசைன் தகவல். அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். இயேசு பிரான் மரணத்தின் பின் மீண்டெழுந்த நாளாக நம்பிக்கையுடன் கிறிஸ்தவ மக்களால் அனுஷ்டிக்கப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு தினம் என்றாகும். முழு உலகும் இந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடினாலும் இலங்கையில் அதற்கான அடித்தளம் இன்னும் அமைக்கப்படவில்லை. காரணம், கடந்த 2019 ஏப்ரல் 21 நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தீவிரவாத தாக்குதலே. இது எவ்வாறாயினும் அப்பொழுதைய ஜனாதிபதியாக செயற்பட்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மீண்டும் தேர்தலுக்கு வரப்போவதாக கூறும் நிலையில் அவர் ஆடை அணிந்து கொண்டு அதனை கேட்கின்றார் என கார்டினல் மெல்கம் ரஞ்சித் கேள்வி எழுப்பியுள்ளார். இயேசு பிரான் மரணத்தின் பின் மீண்டெழுந்த நாளாக நம்பிக்கையுடன் கிறிஸ்தவ மக்களால் அனுஷ்டிக்கப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு தினம் என்றாகும். நாட்டின் சகல தேவாலயங்களிலும் இதற்கான சமய ஆராதனைகள் இடம்பெற்றன. ஆனால் சமய ஆராதனைகளில் மக்கள் சந்தோஷமாக பங்கு கொள்ளவில்லை என்பதுதான் நிஜம். இம்முறை நாட்டில் உள்ள சகல தேவாலயங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டே சமய ஆராதனை நிகழ்வுகள் இடம்பெற்றன. சுமார் 12,000 பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர். எவ்வாறாயினும் 2 வருடங்களுக்கு முன்னர் ஏப்ரல் 21 8 இடங்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட மிலேச்சத்தனமான தாக்குதலில் 250க்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்தனர். அத்தோடு 500க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்தனர். இந்த தாக்குதலில் மிகவும் பாதிப்புக்குள்ளான தேவாலயமாக கொச்சிக்கடை அந்தோனியார் தேவாலயம் கருதப்படுகிறது. இன்று காலை அங்கு வழமை போன்று தமிழ் மொழியில் ஆராதனைகள் இடம்பெற்றன. குறித்த நிகழ்வுக்கு கொழும்பு மாவட்ட பேராயர் கார்டினல் மெல்கம் ரஞ்சித்தும் வருகை தந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்த அவர் அவர்களுக்காக 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலியும் செலுத்தினார். அதன் பின்னர் அவர் ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். ඉතාමත්ම ඕනෑකමින් ඉල්ලනවා රජයෙන් මේ පාස්කු ප්‍රහාරය පිළිබඳව අධ්‍යයනය කරන්නට පත්කරපු කොමිෂන් සභාවේ වාර්තාව ක්‍රියාවට නංවන්න කියලා. දැන් අපිට සමහර වෙලාවට ලැජ්ජත් හිතෙනවා. මොකද අපේ හිටපු ජනාධිපතිතුමා ඡන්දෙ ඉල්ලනවායි කියලා කතාවක් යනවා. මම අහන්න කැමති ඇඳුම් ඇඳගෙනද මේ කතාව කියන්නේ කියලා. මේ මිනිස්සුන්ගේ මරණ ගැන දැන දැනත් Tamanගේ ණය යුතුකම් අමතක කරලා දාලා පිටරටට ගිය ජනාධිපතිතුමා කොහොමද ඡන්දෙ ඉල්ලන්නේ ආයෙත් සැරයක්? කොහොමද පක්ෂයක නායකයෙක් වෙන්නේ? ඒක මට ලොකු ප්‍රශ්නයක්. Tamanගේ අතේ වැරදි තියාගෙන අත හොදාගන්න යන පිලාතුල වෙන්න එපයි කියලා මම ඒ අදාළ නායකයන්ට කියනවා. ගෙදර ගිහිල්ලා වැඩක් බලා ගන්න. Tamanගේ වගකීම් ඉෂ්ට නොකර දැන් වගකීම් ඉල්ලන්නේ කොහොමද? ඇඳුම් ඇඳගෙනද එහෙම වගකීම් වලට කරගහන්න එන්නේ? ඒ නිසා මම රජයෙන් ඉල්ලා සිටිනවා කොමිෂන් සභා වාර්තාවේ එතුමා වරදකරුවෙක් හැටියට හඳුන්වලා තියෙනවා. එහෙමනම් එතුමාට විරුද්ධව ගන්න ඕනේ ක්‍රියාමාර්ගය නීතිමය වශයෙන් ගන්නට තවත් පරක්කු කරන්න අවශ්‍ය නැහැ. ඒ කටයුත්ත කරයි කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. පොලිසියේ උසස්ම නිලධාරියෙක් අද සීනියර් DIG කෙනෙක්ගේ පෝස්ට් එකේ ඉන්නවා කන්ද උඩරට. මේ පිළිබඳව දැනගෙන මුකුත් කරේ නැහැ කියන චෝදනාව එයා ගැන තියෙනවා. මේවා මේ කාරණාවල් තව කොමිටිපත් කර හොය ඉන්න කාරණාවල් නෙමෙයි. වාර්තාවේ පැහැදිලිවම තියෙනවා. නම් කරලා තියෙනවා. එහෙමනම් ඒක ක්‍රියාත්මක කරන්න. ඇයි මේක ක්‍රියාත්මක කරන්න පරක්කු කරන්නේ? මොන හේතු වලටද? මේ මිනිසුන්ගේ ලේ මස් මේ පල්ලිවල බිත්තිවල වහලේ එල්ලීලා තිබුණා. මේ වගේ විනාශයක් කරපු මේ විනාශය වළක්වන්නට තමන්ගේ යුතුයකම ඉෂ්ට නොකරපු ඒ නායකයන් ඒ වගකිව යුත්තන් පාස්කු ප්‍රහාරයේ වාර්තාව පැහැදිලිවම නම් කරලා තියෙනවා. තවත් බලාගෙන ඉන්නේ මොනවටද මාස ගණන් අවුරුදු ගණන්. මට ඒක අහන්න කැමතියි ජනාධිපතිතුමාගෙන් සහ රජයෙන්. මේ වැඩ කටයුතු වලට සම්බන්ධ වෙච්ච සමහර ඇමතිවරු ගනුදෙනු කරපු අය බොහොම නිදැල්ලේ හැසිරෙනවා. ඒ අය ගැන මීට වඩා පරීක්ෂණ පවත්වලා ඒ අය ගනු
ගනුදෙනු කරේ කොහොමද ඒ අයගේ බැංකු accountස් වල මොනවද තියෙන්නේ ඒ සල්ලි ගනුදෙනු ඒ හිතමිත්‍රකම් අරෝමයා වලින් මොකද්ද මේකට සිදුවෙච්ච බලපෑම කියන එක ගැන විග්‍රහයක් කරන්නට අවශ්‍යයි. ඒ මැති ඇමතිවරු පාර්ලිමේන්තුවේ වාඩි වෙලා ඉන්නවා සහරාන්ලත් එක්ක හොඳට hina වෙවි ගනුදෙනු කරපු. මේක අපහාසයක් අපිට. අපේ මේ ජනතාවට කරන අපහාසයක්. සෙප්පඩ විද්‍යාව කරන්න එපා අපිත් එක්ක. ඔය රැවටිලි වලට අපි අහු වෙන්නේ නැහැ ඊට පස්සේ. කරුණා කරලා වැරදිකාරයන්ට දඬුවම් කරන්න වහාම කටයුතු කරන්න. යුක්තිය සාධාරණත්වයේ ඉල්ලගෙන ඉන්නවා තාමත්. வருகை தந்த பொதுமக்கள் தங்கள் ஆதங்கங்களை இவ்வாறு வெளிப்படுத்தியிருந்தனர். නීතියක් ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ කාටවත් පොදුවේ. සාධාරණ වෙන්නම ඕනේ. නැත්නම් අපිටත් වෙන්නේ කවදාද මේකට අපිත් මරාගෙන මරනවා එච්චරයි වෙන්නේ. එතකොට මේ රටේ නිදහස නැති වෙන හැමෝටම. එහෙනම් බෞද්ධ ජනතාව මේකට සාධාරණ කිස්ත වෙන්න සේජල දෙනවම පාර දෙන්න කියලා තමයි අපි කියන්නේ. සාධාරණ කිස්ත කරන්න අපිට සාධාරණ ඕන කරන්න පුළුවන් බෑ. අපි බයනවා පාරට බයනවා අපි බයනේ. අපි බයනේ. පුතානුත් අපි බයනේ. පුතාව ගෙන්නන්න පුළුවන්ද? පාරට බයනවා. කිස්ත කරන්න ඕන ඕගොල්ලෝ. අවුරුදු දෙකක් කොම්බද? ආවේ සාමයේ ඔයගොල්ලෝ මොකද කරන්නේ? මොකද ඉස්ත කරන්නේ? පාරට එමුදාම ජනාධිපති බෑර ගියා. බැනලා ගියා. ඔය සල්ලිතරකට ඇයිම කරන්නේ? අපිට ඔයගොල්ලෝගේ බැංකුවේ සල්ලි තියාගෙන ඔයගොල්ලෝ නටනවද? මේකට උත්තරයක් දෙන්නේ නැහැ අපිට. දැන් අවුරුදු දෙකක් කරා. මගේ පුතා වරන් දෙන්න පුළුවන්ද ඔයගොල්ලන්ට? සල්ලි වලි වැඩක් නැහැ. අපිට අපේ පුතාලා ළමයිලාව ගෙනත් දෙන්න. ඇයි මේක කරුවේ? ඇයි මේක කරුවේ? கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் இதே போன்றதொரு உன்னதமான நாளில் பயங்கரவாத தாக்குதலை நடத்திய நபர் அல்லது குழுவுக்கு சட்டத்திலிருந்து தப்புவதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தனது உயிர்த்த ஞாயிறு தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியின் வாழ்த்து செய்தியில் உயிர்ப்பு விழா உலக வாழ் கிறிஸ்தவ மக்களின் உன்னதமான பண்டிகையாகும். உயிர்ப்பு விழாவின் பொருள் பாவத்திலிருந்து இரட்சிப்பு பெறுவதாகும். பாவத்திலிருந்து விடுபட்டு செய்த பாவத்துக்காக மனம் வருந்தி புதியதொரு வாழ்க்கையை ஆரம்பிப்பதையும் இது குறித்து நிற்கிறது. இக்கால பகுதியில் கிறிஸ்தவ மக்கள் மனித குலத்தை பாவத்திலிருந்து மீட்கும் நோக்கத்துடன் இயேசுநாதர் சிலுவையில் துன்பப்பட்டு மரணத்தை வென்று மீண்டும் உயிர் தெளிந்து விடுதலையை பெற்று தந்ததை நினைவு கூர்கின்றனர். 2 வருடங்களுக்கு முன்னர் இலங்கை வாழ் கிறிஸ்தவ மக்கள் மிகுந்த பக்தியுடன் கௌரவத்துடனும் உயிர்த்த நாளை கொண்டாடி கொண்டிருந்த தருணத்தில் காட்டுமிராண்டித்தனமான தீவிரவாத தாக்குதலுக்கு இலக்காக நேர்ந்தது. இந்த துன்பியல் சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட இதயங்களின் வலி இன்னும் மாறவில்லை. அந்த பாவ செயலை பொருந்த குற்றவாளிகளான தனிநபர்களுக்கோ குழுக்களுக்கோ சட்டத்திலிருந்து தப்பிக்க இடமளிக்கப்பட மாட்டாது. அதே சமயம் சமூகத்தில் இதுபோன்ற அனர்த்தங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உயிர்த்த ஞாயிறு தின வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குண்டு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தில் முன்னிலைப்படுத்தும் வரையில் விசாரணை நடவடிக்கைகள் சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படும். விசாரணைகளில் எவ்வித தலையீடும் இடம்பெறாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தனது உயிர்த்த ஞாயிறு வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி இடம்பெற்ற மிலேச்சத்தனமான பயங்கரவாத குண்டு தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதுடன் இத்தாக்குதலினால் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினருக்கும் முழு கத்தோலிக்க மக்களுக்கும் எமது உணர்வுபூர்வமான அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தை முன்னிலைப்படுத்த அரசாங்கம் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகிறோம் என்பதை நினைவு கூறுகிறோம். கத்தோலிக்க மக்கள் எதிர்பார்ப்பதை போல் தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தும் வரையில் விசாரணை நடவடிக்கைகள் எவ்வித தலையீடுமின்றி முன்னெடுக்கப்படும். குண்டு தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரையில் கத்தோலிக்க மக்கள் அமைதியாக இருப்பது சிறப்பானது என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 21 ஈஸ்டர் ஞாயிறில் இடம்பெற்ற அதிர்ச்சி எங்களிடமிருந்து இன்னும் விலகவில்லை. இங்குள்ள பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கும் பொறுப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது. விசாரணைகள் நம்பகமானவை, வெளிப்படையானவை, பக்கச்சார்பற்றவைகளாக இடம்பெற வேண்டும். பிரதான சூத்திரதாரிகளை கண்டுபிடிக்கும் பொறுப்பிலிருந்து எவரும் விடுபட முடியாது. இந்த பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் மனிதநேயம் என்ற பெயரில் நீதி வழங்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த மக்களுக்கு உண்மையான ஒரு நீதியும் உண்மையான தீர்ப்பும் கிடைக்கப்பெற வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தெரிவித்துள்ளார். இந்த உயிர்த்த ஞாயிறு அன்று இதற்கு முன்பாக 2 வருடங்களுக்கு முன்பு பாஸ்கா திருவிழாவன்று திருப்பலிக்காக சென்றிருந்த எத்தனையோ மக்கள் குண்டு வெடிப்புகளின் காரணமாக தங்களது உயிரை இழந்தார்கள். நாங்கள் அவர்களை விசேடமாக நினைவு கூறுவோம். அவர்களுக்கு உண்மையான ஒரு நீதியும் உண்மையான தீர்ப்பும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம்.
கிறிஸ்தவ பெருமக்களின் தவக்காலத்தில் இறுதி நாளாம் உயிர்த்த ஞாயிறை முன்னிட்டு மட்டக்களப்பில் உள்ள சகல கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் இன்று காலை தொடக்கம் விசேட ஆண்டவருடைய பாடுகளின் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகள் சமூக இடைவெளியை பின்பற்றி பாதுகாப்புக்கு மத்தியில் வழிபாடுகள் இடம்பெற்றன. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு அன்று குண்டு தாக்குதலுக்குள்ளான ஜியோன் தேவாலய அடியார்களுக்கான விசேட வழிபாடுகள் இன்று காலை மட்டக்களப்பு பிள்ளையாரடியில் அமைந்துள்ள தேவாலயத்தில் சியோன் தேவாலய பிரதம போதகர் ரோசான் மகேசன் தலைமையில் இடம்பெற்றது. கிறிஸ்தவ மக்களின் ஈஸ்டர் பெருநாளை முன்னிட்டு வவுனியாவில் உள்ள தேவாலயங்களில் இன்று காலை 7:30 மணி அளவில் விசேட பூஜைகள் வழிபாடுகள் இடம்பெற்றன. புனித ஈஸ்டர் பெருவிழா பிரதான வழிபாட்டு நிகழ்வுகள் வவுனியா ரம்பைக்குளம் புனித அந்தோனியார் தேவாலயத்தில் ஆலய உதவி பங்கு தந்தை தலைமையில் நடைபெற்றது. இதன்போது விசேட ஆராதனைகள் நடைபெற்றதுடன் வழிபாடுகளில் வவுனியா மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பெருந்திரளானோர் கலந்து கொண்டிருந்தனர். 2019 ஆண்டு ஈஸ்டர் தின குண்டுதாக்கலை தொடர்ந்து 2வது வருட ஈஸ்டர் தின நிகழ்வுகள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் மலையக கிறிஸ்தவ ஆலயங்களில் சுகாதார நடைமுறைகளுக்கு அமைய மிகவும் அமைதியான முறையில் சிறப்பாக இடம்பெற்றன. ஹெட்டன் திருச்சிலுவை ஆலயத்தின் தேவ ஆராதனைகள் ஆலய பங்கு தந்தை நியூமன் பீரிஸ் தலைமையில் இந்நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதன்போது ஈஸ்டர் தின திருப்பலி ஒப்புக் கொடுத்தல் இடம்பெற்றதுடன் ஈஸ்டர் தினத்தில் உயிர் நீத்த உறவுகளை நினைவு கூர்ந்து அவர்களின் ஆத்மா சாந்திக்காக விசேட பிரார்த்தனைகளும் இடம்பெற்றன. கிளிநொச்சி மாவட்டத்தில் ஈஸ்டர் வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்றன. அனைத்து தேவாலயங்களிலும் ஈஸ்டர் விசேட வழிபாடுகள் இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதேவேளை தேவாலயங்களுக்கு ராணுவத்தினர் பாதுகாப்பு வழங்கியிருந்ததுடன் சுகாதார நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றி மக்கள் வழிபாட்டில் ஈடுபட்டிருந்தனர். வாழைச்சேனை திரேசால் தேவாலயத்தில் ஈஸ்டர் தின திருப்பலி பூஜைகள் இடம்பெற்றன. தேவாலய பங்கு தந்தை நோட்டன் ஜோன்சன் தலைமையில் நள்ளிரவு திருப்பலி மற்றும் காலை திருப்பலி பூஜைகள் யாவும் தேவாலயத்தில் விமர்சையாக இடம்பெற்றது. குறித்த ஈஸ்டர் தின பூஜையில் பெருமளவான கிறிஸ்தவர்கள் பக்தியுடன் சுகாதார முறைப்படியும் கலந்து கொண்டனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த பொறுப்பை தற்பொழுதைய அரசாங்கம் ஏற்க வேண்டும் என யார் கூறினாலும் அதனை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என அஸ்கிரி மகாபீடத்தின் செயலாளர் மெதகம தம்மானந்த தேரர் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இன்று அஸ்கிரி தேரரை சந்திக்க சென்றிருந்த நிலையில் இருவருக்கும் இடையில் நடந்த கலந்துரையாடலின் போதே மெதகம தம்மானந்த தேரர் இதனை தெரிவித்தார். கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இன்று அஸ்கிரி மகாபீடத்தின் செயலாளரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்ட அதேவேளை அரசாங்கம் மேல் முன்வைக்கப்படுகின்ற போலியான குற்றச்சாட்டுகள் குறித்து தேரருக்கு எடுத்துரைத்தார். ජාතික ආරක්ෂාව මේ ප්‍රමාණයට අත්‍යවශ්‍ය කරන නිසා මේ සම්බන්ධ මේ සියල්ලක්ම අපේ තන උනේ බුද්ධි අංශය සම්පූර්ණයෙන් විනාශ කරන්නේ නැහැ සම්බන්ධ ඒ අපෝ දේශපාලන මොනවායිෂ්ඨ කර ගැනීම සඳහා මේ බුද්ධි අංශය සම්පූර්ණයෙන් අකණ්ඩයි. ඉතින් ඒකේ පරිවිකාර තමයි ඒකට බුද්ධි විඳින්නේ. රජයේ ඒවා මොකද කිසි ආකාරයෙන් දඬුවම් දෙන්නේ නැහැ කියන දෙයක් තමයි වැඩිකාරුවන් ධ්‍යාන සාකල්මන්නේ තේින්න පස්සේ කාල පරිච්ඡේද තුළ ආපාරන රජයේදී විශේෂ සිද්ධ කරන බව අපි දන්නවා. ඒකෙන් ප්‍රතිඵලයක් හැටියට පාස්කු දින ප්‍රහාරයක් විද්‍යාඥයන් සිද්ධ වන බව කියන අන්තවාදී ක්‍රියාව සිද්ධ වුණා. ඒකේ වගකීම වර්තමාන රජයට පත් කරනවා නම් ඒකත් අපි අනුමත කරන්නේ නැහැ. ඒකේ වගකීම පසුගිය පාද සමය විශේෂයෙන් බාරගත යුතු වෙනවා. ඒ සමගම කාර්යනිරතුමාම ප්‍රකාශ කරන දේ තමයි මේ පිළිබඳව මුසියාකාරයෙන් ඒ ඉතිකරුවන් සෙලා ඒවට පිළියම් යුතුයි කියන කාරණය. ඒ අපි දකින්නේ තමයි ඒ සහරාංග සිද්ධිය එතනින් නිමා වුණා. ඒ අය පරමෝට පරිදීමෙන් කියලා හිතනවනම් වැරදි. ඒ අදහස් තිබෙන අය මතවාද දරන අන්තවාදී කොටස් සමාජය තුළ පවතිනවා. ඒ නිසා ඒ පිළිබඳව විශේෂ අවධානයක් යොමු කළ ඒවා මැඩපැවැත්වීමේදී අනාගතයේ වැනි ත්‍රස්තවාදී ක්‍රියා අන්තවාදී ක්‍රියා ජනවාගයේ ප්‍රශ්න මත නොවන විදිහට ආරම්භක ගැටුම් නොවන විදිහට කටයුතු කිරීම. ඒ වගකීම ඒ නිසා ඒ පිළිබඳව විශේෂ අවධානයකින් කටයුතු කරයි කියන අපේ අවශ්‍යතාවය තිබෙනවා.
இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதம் கடந்த காலங்களில் 3 தினங்களில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றிருந்தன. இந்நிலையில் அதன் மீதான 4ஆம் நாள் விவாதம் எதிர்வரும் 7ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் கொள்கலன்களில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய அஃப்லோடோக்சின் ரசாயனம் காணப்படும் 100 கொள்கலன்கள் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மனித பாவனைக்கு உகந்ததல்லாத தேங்காய் எண்ணெய் விற்பனைக்கு பின்னால் உள்ளவர்களை தண்டிக்க இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுத்தீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த ஆண்டு இறுதி முதல் தற்போது வரை இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் கொள்கலன்களில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய விஷப்பொருள் காணப்படும் 100 கொள்கலன்கள் இருந்ததாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவு நடத்திய ஆய்வின் போது தெரியவந்துள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் மாத்திரம் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் கொண்ட கொள்கலன்களின் எண்ணிக்கை 650க்கும் அதிகமாக உள்ளதாகவும் இந்த ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் கொண்ட 354 கொள்கலன்களில் 22 கொள்கலன்களில் தேங்காய் எண்ணெய் நுகர்வோர் பாவனைக்கு தகுதியற்றது என்பதும் தெரியவந்துள்ளதாகவும் இந்த கொள்கலன்கள் அனைத்தும் ஏற்கனவே மேல் ஏற்றுமதிக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித பாவனை உகந்ததல்லாத எண்ணெயை இறக்குமதி செய்து பல நிறுவனங்களின் ஊடாக இந்த நாட்டிலே விற்பனை செய்வதாக நாங்கள் அறிகிறோம். உடனடியாக இவற்றுக்கெல்லாம் இதன் பின்னால் உள்ளவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தண்டனை வழங்குவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அதாவது இனிமேல் இவ்வாறான மோசமான எண்ணெய் இந்த நாட்டுக்குள்ளே வராமல் இருப்பதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யவில்லை. கொரோனா வந்த பொழுது உலகமெல்லாம் மையத்துக்களை அடக்க அனுமதி கொடுத்த பொழுது இங்கு மட்டும் எரித்து பெரிய சாதனை வீரர்கள் போல இந்த நாட்டிலே பெரிய சரியை செய்தார்கள். அதன் பிறகு சீனி கொள்ளை அடித்தார்கள். அதன் பிறகு இலங்கையில் இன்றைய தினம் மேலும் 97 பேருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கோவிட்-19 தொற்றுக்குள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கையில் மேலும் 97 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுள் இன்று மேலும் 187 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கோவிட்-19 வைரஸ் காரணமாக மேலும் 3 மரணங்கள் இன்றைய தினம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி நாட்டில் கோவிட் தொற்று காரணமாக மொத்த இறப்புகளின் எண்ணிக்கை 581 அதிகரித்துள்ளது. இலங்கையில் நேற்றைய தினம் பதிவான 167 கோவிட் தொற்றாளர்களில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என கோவிட்-19 தொற்று பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இவர்களின் எண்ணிக்கை 53 பதிவாகியுள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சொந்த இருப்பிடங்களுக்கு செல்பவர்களை இலக்காக கொண்டு எழுமாறான PCR பரிசோதனை முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. வர்த்தக வலயங்களில் தொழில் புரிபவர்கள் மற்றும் கட்டுமான தொழில் புரிபவர்கள் உள்ளிட்ட குழுவினர் இதில் பிரதானமாக உள்ளடக்கப்படுவார்கள் என தொற்று நோய் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இடம்பெறவுள்ளன. அதன் நிமித்தம் கொழும்பு உள்ளிட்ட பிரதான நகரங்களில் தொழில் புரிபவர்கள் தமது சொந்த இருப்பிடங்களுக்கு செல்வார்கள். குறிப்பாக வர்த்தக வலயங்கள், கட்டுமான தொழிலில் ஈடுபடுபவர்களை அதிகளவில் கிராம பகுதிகளுக்கு செல்வார்கள். இவர்களில் ஒருவருக்கேனும் கோவிட் தொற்று ஏற்பட்டிருந்தால் அவர்கள் மூலம் கிராமங்களில் வைரஸ் பரவக்கூடிய அச்சுறுத்தல் காணப்படுகின்றது. எனவே இவர்களை இலக்காக கொண்டு PCR பரிசோதனைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு பெருமளவான மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக கொழும்பு புறக்கோட்டைக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்த போதிலும் அதிக வர்த்தக நிலையங்கள் திறந்திருந்ததுடன் வீதியோர கடைகளிலும் மக்கள் சுகாதார நடைமுறைகளோடு அதிக பொருட்களை கொள்வனவு செய்ததை காண முடிந்தது. வெளிநாடுகளில் வாழ்கின்ற இலங்கையர்களுக்கு கூட உபயோகிப்பதற்கு தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினால் அங்கீகரிக்காததும், அதேபோல உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அங்கீகரிக்கப்படாத ஒரு தடுப்பூசியை எமது நாட்டில் உள்ள பிரஜைகளுக்கு வழங்குவதற்கு சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பது ஒழுங்கற்ற செயற்பாடாகும் என இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் அனுமதியின்றி எந்தவொரு கோவிட் தடுப்பூசியையும் நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டாம் எனவும் அந்த சங்கம் சுகாதார அமைச்சை வலியுறுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சிக்கு இலங்கை மருத்துவ சங்கம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது.
போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 13,320 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 72 மணித்தியாலங்களில் விசேட சுற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 13,320 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது வீதியில் செலுத்துவதற்கு பொருத்தமற்ற 450 மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இதனைத் தவிர மதுபோதையில் மோட்டார் சைக்கிள் செலுத்திய 398 பேரும் சுற்றி வளைப்பின் போது அடையாளம் காணப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தலைக்கவசமின்றி மோட்டார் சைக்கிள் செலுத்திய 1000க்கும் மேற்பட்டோருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர அதிக வேகம், 3 பேர் பயணித்தமை, சாரதி அனுமதி பத்திர விதிகளை மீறியமை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லையூடாக தமிழகத்திற்குள் சட்டவிரோதமாக நுழைந்த இலங்கையின் மன்னாரைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் ராமேஸ்வரம் சுங்கத்துறை அதிகாரிகளினால் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடம் கியூ பிரிவு மற்றும் மத்திய பாதுகாப்பு வட்டார அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்று காலை தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரைக்கு கண்ணாடி இழை படகு மூலம் இலங்கையைச் சேர்ந்த 2 சட்டவிரோதமான முறையில் வந்து இறங்கியதாக ராமேஸ்வரம் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற சுங்கத்துறை அதிகாரிகள் குறித்த 2 கைது செய்து ராமேஸ்வரம் கடலோர காவல் குழும காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதனை அடுத்து 2 கைது செய்த மெரைன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சர்வதேச கடல் வழியாக தமிழகத்திற்கு சட்டவிரோதமாக நுழைந்த மன்னாரை சேர்ந்த குறித்த 2 இளைஞர்களை சந்தேகத்தின் அடிப்படையில் கியூ பிரிவு மற்றும் மத்திய உளவுத்துறை அதிகாரிகளே விசாரணை நடத்தி வருகின்றனர். வவுனியா தாளிக்குளம் பகுதியில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டின் பேரில் 11 பேரை பூவரசம் குளம் போலீசார் இன்று காலை கைது செய்துள்ளனர். தாளிக்குளம் முத்துமாரியம்மன் கோவில் வளவில் புதையல் தோண்டப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து இன்றைய தினம் அதிகாலை குறித்த பகுதிக்கு சென்ற போலீசார் நிலத்தை தோண்டிக் கொண்டிருந்த 2 பிக்குமார் உட்பட 11 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து நிலத்தை தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் மீட்கப்பட்டதுடன் 2 கார்கள் மற்றும் முச்சக்கர வண்டியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். கித்துல்கல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கித்துல்கல போலீசார் தெரிவிக்கின்றனர். ஹெட்டன் கொழும்பு பிரதான வீதியில் கழுகோவுத்தேன் கம்பி பாலத்திற்கு அருகில் இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது. டயகம பகுதியிலிருந்து கொழும்பு பகுதியை நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிளும் எட்டியாந்தோட்டை பகுதியிலிருந்து ஹெட்டன் பகுதியை நோக்கி சென்ற கனரக வாகனம் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளின் சாரதி ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாததன் காரணமாகவே இந்த வாகன விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது. எனினும் கனரக வாகனத்தின் சாரதியை கைது செய்துள்ளதாக கிதுல்கல போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். கொழும்பு வெள்ளவத்தை மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று காலை வெகு சிறப்பாக இடம்பெற்றது. இன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அகிலமாளும் ஆதி சக்தி தன்னிடம் சரணாகதி அடைகின்ற பக்த அடியார்களின் பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கி அவர்களுடைய வாழ்விலே சௌபாக்கியங்களை அள்ளி தருகின்ற மகாபத்ரகாளியாக எழுந்தருளி அருள் பாலிக்கும் இலங்கையின் தலைநகர் கொழும்பில் இருக்கக்கூடிய வெள்ளவத்தை மயூரபதி ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்துக்குரிய நாள் இன்றாகும். இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரையான காலப்பகுதியில் சுபவேளையிலே ஆலயத்திலே மகா கும்பாபிஷேகம் இடம்பெறுகின்றது. கும்பம் என்றால் நிறைத்தல் என்று பொருள். நம் ஆலயங்களிலே வீற்றிருக்கக்கூடிய விக்கிரங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் இறை சக்தியை வழங்குகின்ற ஒன்றாக இந்த கும்பாபிஷேகம் காணப்படுகின்றது. சக்தி வாய்ந்த மந்திரங்கள், வேத மந்திரங்கள் ஓத, தீர்த்தங்களால் இறைவன் மீது, கோபுர கலசங்கள் மீதும் புனித தீர்த்தங்கள் செய்யப்படுகின்றது.
இந்த அளவில் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையை நாளை பகல் 1 மணிக்கு. அதுவரை யூடிவியோடு இணைந்திருக்கிறோம்.